இந்த காரணத்தினாலதான் எமோஜிஸ்லாம் எல்லோ கலர்ல இருக்குதா? அச்சிடப்படுற ரூபாய் நோட்டுகள் செவ்வக வடிவத்துல இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? அட, இந்த திட்டம் மட்டும் இந்தியால இருந்தா ஏழைகளாலையும் பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிட முடியும். போட்டோக்கு சிரிச்சுட்டு போஸ் கொடுத்தா இவ்வளவு பெரிய விளைவுகள் கூட வருமா? ஜப்பான்ல கார்களை வாடகைக்கு வாங்கி என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சா ரொம்பவே ஷாக் ஆயிருவீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயங்களை கேட்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1, உலகத்துல இருக்கிற எல்லா தியேட்டர்கள்லயும் பாப்கார்ன் விற்காம நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. எந்த ஸ்நாக்ஸ் இருக்கோ இல்லையோ கண்டிப்பா பாப்கார்ன் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? குறைந்த விலையில அதிக குவான்டிட்டியில விற்கப்படுற ஒரு ஸ்நாக்ஸா இந்த பாப்கார்ன் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பாப்கார்னை குறைவான பொருள் செலவுல பண்றதுனால இது குறைவான விலைக்கும் விற்கலாம். இதனால தியேட்டருக்கு வர ஏழையில இருந்து பணக்காரங்க வரைக்கும் இந்த பாப்கார்னை வாங்கி சாப்பிடுவாங்க. இதனால தியேட்டருக்கு நல்ல லாபமும் வரதான் செய்யும். ஆனா சில ஹை கிளாஸ் தியேட்டர்ல எல்லாம் இந்த பாப்கார்ன் 200 இருந்து 500 ரூபாய் வரைக்குமே விற்கிறாங்க. இருந்தாலும் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் தியேட்டர்னாலே பாப்கார்ன்னு மக்கள் மனசுல பதிஞ்சதுனால அதை எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்குறவங்க இருக்கதான் செய்யறாங்க. இதனாலதான் எல்லா தியேட்டர்கள்லயும் பாப்கார்னை வித்துட்டு இருக்காங்க. நம்பர் 2, நம்ம கடைகள்ல வாங்குற எல்லா பொருட்கள்லயும் எக்ஸ்பைரி டேட் இருக்கிற மாதிரி தண்ணீர் பாட்டில்கள்லயும் இந்த எக்ஸ்பைரி டேட் இருக்கிறத பாத்திருப்பீங்க. தண்ணீர் எப்படி எக்ஸ்பைரி ஆகும்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஆக்சுவலா அந்த எக்ஸ்பைரி டேட் தண்ணிக்கு போடப்படல, அதை ஃபில் பண்ணி வச்சிருக்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்க்காக தான் போடப்பட்டிருக்கு. ஏன்னா பிளாஸ்டிக்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆபத்தான ஒன்னா இருக்கு. இதுல ஃபில் பண்ற தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேல இருக்கும்போது பிளாஸ்டிக்ல உள்ள எலமெண்ட்ஸ் தண்ணியில கலந்துருமா. இது குடிக்கிறதுனால கண்டிப்பா பிரச்சனை தான். அது மட்டும் இல்லாம கன்சியூமர் லா படி எல்லா பொருட்கள்லயும் கண்டிப்பா எக்ஸ்பைரி டேட் இருக்கணுமா. நம்பர் 3, ஜப்பான்ல நிறைய பேர் மாசக்கணக்குல வண்டியை வாடகைக்கு எடுக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு அந்த கார் ரெண்டிங் கம்பெனியை செக் பண்ணி பார்க்கும்போது இப்படி மாசக்கணக்குல வாடகைக்கு எடுக்கிறவங்க அந்த வண்டிகளை ஓட்டுறதே இல்லையா. ஒரு இடத்துல அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அதுலயே தூங்குறது, சாப்பிடுறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது, பொருட்களை ஸ்டோர் பண்றது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மினி வீடாகவே பயன்படுத்திட்டு வராங்களாம். இதுக்காகவே அவங்க கார்களை வாடகைக்கு எடுப்பாங்களாம். நம்பர் 4, நம்ம எல்லாரும் இது வரைக்கும் சோப் போட்டு குளிக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள பாக்டீரியாஸ் எல்லாம் அழிஞ்சிரும்னு தானே நம்பிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம எவ்வளவு சோப் போட்டு குளிச்சாலும் பாக்டீரியாஸ் எதுவுமே செத்து போகாதான். அது நம்ம உடம்புல இருந்து விழுந்து தண்ணியோட போயிருமாம். அதனால அதுங்க சாகாம கடைசி வரைக்கும் உயிரோட தான் இருக்குமாம். நம்பர் 5, இன்னைக்கு நம்ம எல்லாருமே கடைக்கு போய் ஒரு பேப்பரோட காப்பி எடுக்கணும்னா இது ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும்னு தான் சொல்லுவோம். ஆனா ஜெராக்ஸ்ங்கிறது அந்த மெஷினோட நேம் தான். போட்டோ காப்பிங்கிறது தான் ப்ராப்பரான வார்த்தை. ஆனா நம்ம எல்லாரும் மெஷினோட நேம் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம மேகி பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற நூடுல்ஸ்னு சொல்லாம அதோட கம்பெனி நேமான மேகின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்ம நிறையவே பொருட்களை ஆக்சுவல் நேம் சொல்லாம அதோட கம்பெனி நேம் தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்பர் 6, நீங்க செஸ் பிளேயர்ஸ பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் ஒல்லியா தான் இருப்பாங்களாம். இதுக்கு காரணம் அவங்க செஸ் கேம் விளையாடும் போது அதிகமான கலோரிஸ் பர்ன் ஆகுமா. 2 அல்லது 3 நாள் நடக்கிற ஒரு செஸ் டோர்னமெண்ட்ல ஒரு செஸ் பிளேயர் கிட்டத்தட்ட 6000 கலோரிஸ பர்ன் பண்றாங்க. ஏன்னா செஸ் கேமை அந்த அளவுக்கு ரொம்பவே யோசிச்சு விளையாட வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி அதிகமா கண்டினியூஸா மூளையை யூஸ் பண்ணும்போது கலோரிஸ் பர்ன் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது செஸ் பிளேயர் இருந்தா அவங்க ஒல்லியா இருக்காங்களா குண்டா இருக்காங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 7, நம்ம அன்ஹெல்தின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சில உணவுகள் ஹெல்த்தியாவும், ஹெல்த்தின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சில உணவுகள் அன்ஹெல்தியாவும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப பர்கர் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அதை எல்லாரும் அன்ஹெல்தின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பர்கர்ல சேர்க்கப்படுற வெஜிடபிள்ஸ், சிக்கன் எல்லா பொருட்களும் நம்ம உடலுக்கு ஹெல்தியானதுதான். அதுல அன்ஹெல்தின்னு எதுன்னு பார்த்தா ஃப்ரை பண்ணி எடுக்கிற வெஜிடபிள் ஆயில் தாங்க. அது இல்லாம ஹெல்தியான எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்தா அது ஹெல்தியான ஃபுட்டு தான். அதே மாதிரி ஆப்பிள நம்ம எல்லாரும் ஹெல்தின்னு சொல்லுவோம். இந்த ஹெல்தின்னு சொல்லப்படுற ஆப்பிள ஒரு நாள்ல 2க்கும் மேல சாப்பிட்டா அது நம்ம பற்களை பாதிக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுக்கு காரணம் ஆப்பிள் ஒரு ஹை அசிடிட்டி ஃப்ரூட்டுங்கிறதுனால நம்ம பற்கள்ல உள்ள எனாமலை அரிச்சு நம்ம பற்களை வீக்காக வச்சிருமா. நம்பர் 8, நம்ம லைஃப்ல நம்ம எடுத்த ஒஸ்டான போட்டோ எதுன்னு கேட்டா அது கண்டிப்பா நம்ம ஆதார் கார்டு போட்டோ தாங்க. ஏன்னா ஆதார் கார்டுல நம்ம நினைச்ச மாதிரி சிரிச்சுலாம் போஸ்ட் கொடுக்க முடியாது. இப்படி எதனால ஆதார் கார்டு போட்டோ எடுக்கும்போது சிரிக்க கூடாதுன்னு தெரியுமா? ஏன்னா ஆதார் கார்டுங்கிறது நம்ம ஒரு இந்தியன் அப்படிங்கிற ஐடென்டிட்டியா இருக்குது. அதனால இந்த ஆதார் கார்டுல நம்ம ஃபிங்கர் பிரிண்ட ஸ்கேன் பண்றது மட்டும் இல்லாம நம்ம கண், மூக்கு, வாயையும் கரெக்டான ஷேப்ல ஸ்கேன் பண்ணி வைப்பாங்க. அப்பதான் நம்ம எப்படி இருப்போங்கிற டீடைல் சிஸ்டம்ல அக்யூரேட்டா சேவ் ஆகும். ஒருவேளை நம்ம சிரிச்சிட்டோம்னா அதனால நம்ம ஃபேஸோட ஷேப் எதுவுமே சரியா கேப்சர் ஆகாது. இதனால ஃபியூச்சர்ல ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஃபேஸ ஸ்கேன் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் சிஸ்டத்துல மேட்ச் ஆகாம போயிரும். அதனால பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்கு. இந்த காரணத்தினாலதான் ஆதார் கார்டுக்கு போட்டோ எடுக்கும் போது சிரிக்காம ஃபேஸ நியூட்ரலா வைக்க சொல்றாங்க.
நம்பர் 9, பச்சோந்திகளால ஒரே நேரத்துல 360 டிகிரி பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒரே நேரத்துல 360 டிகிரி பார்க்க முடியும்னு பார்த்தா, பச்சோந்திகளால ஒரே நேரத்துல அதோட 2 கண்களையும் ஒரே இடத்துல பார்க்காம 2 வெவ்வேறு திசைகள்ல பார்க்க முடியும். அத ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோல பார்த்தா நல்லாவே தெரியும். ஒரே நேரத்துல ஒரு கண்ணை வச்சு முன்பக்கத்திலையும் இன்னொரு கண்ணை வச்சு பின்பக்கமும் பாக்குது. இதனாலதான் பச்சோந்தியால ஒரே நேரத்துல 360 டிகிரி ஆங்கிள்லயும் பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. நம்பர் 10, சைனால லிப்ஸ்டிக், மேக்கப் போன்ற எந்த காஸ்மெட்டிக்ஸ் பொருட்களும் மார்க்கெட்டுக்கு வந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் விலங்குகளுக்கு போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்களாம். அப்படி செக் பண்ணும்போது ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பொருட்களை மார்க்கெட்டுக்குள்ளேயே வர விடாம தடை பண்ணிடுவாங்களாம். இது மாதிரி அவங்களுக்கு உருவாக்கப்படுற பொருட்களை எல்லாம் ரொம்ப கவனமாவும் பத்திரமாவும் உருவாக்குறாங்க. ஆனா உலகத்துக்குன்னா ஒன்லி டூப்ளிகேட் மட்டும்தாங்க. நம்பர் 11, நம்ம பொதுவா மெசேஜ் பண்ணும்போது இப்பெல்லாம் எமோஜிஸ் அதிகமா யூஸ் பண்றோம். ஏன்னா நம்ம எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துறதுக்கு எமோஜிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த எமோஜிஸ் எல்லாமே ஏன் எல்லோ கலர்ல இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு கலர் சாய்வின்படி எல்லோ கலர் தான் மக்களோட சந்தோஷம், கோபம், பொறாமை, சோகம், எக்ஸைட்மெண்ட் இந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸோடையும் ஒருங்கிணைஞ்சிருக்குதான். அது மட்டும் இல்லாம எல்லோ கலர் ஃப்ரெண்ட்லியான கலரும் கூட. அதனாலதான் இந்த எமோஜி காட்டுற எமோஷன்ஸையும் ஆழமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுதான். இந்த காரணத்தினாலதான் மேக்சிமம் எமோஜிஸ்லாம் எல்லோ கலர்ல இருக்கு. நம்பர் 12, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜீப் எல்லா விதமான பாதைகள்லயும் ஏறி இறங்கிரும்னு. எப்படி ஜீப் மேல மட்டும் எந்த கரடுமுரடான பாதைகள்லயும் ஈஸியா ஏறி இறங்க முடியுதுன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? பொதுவா ஜீப்பை உருவாக்கும் போதே அதை கல், பாறை, மணல் எல்லாவற்றிலும் ஏறி இறங்குற மாதிரி அமைப்புல தான் உருவாக்குவாங்களாம். அதுக்கு முதல்ல ஜீப்போட பாடியை டயர்ல இருந்து ரொம்பவே மேல தூக்கி வச்சிருப்பாங்களாம். இதனால ஜீப்புக்கு அடிப்பக்கத்துல எந்த பக்கத்துல இருந்தும் கல் தட்டவே செய்யாது. அது மட்டும் இல்லாம ஜீப்புக்கு முன்னாடி இருக்கிற 2 டயருமே ஒரே ஆக்சியல்ல தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்களாம். அது ஜீப்போட பேலன்சிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா. ஜீப்ல ரியர் அண்ட் ஃப்ரண்ட் டயர் லாக்கிங் சிஸ்டம் இருக்கனால ஜீப்போட எல்லா டயர்களும் ஒரே ஸ்பீட்ல தான் மூவ் ஆகுமா. இதனால கஷ்டமான பாதையில ஜீப்போட ஃப்ரண்ட் டயர் தரையில டச் ஆகலனாலும் பின் டயர் மட்டுமே முழு ஜீப்பையும் பேலன்ஸ் பண்ணி வண்டியை புஷ் பண்ணிருமா. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி ஜீப்ல இருக்கிறதுனாலதான் அதனால எல்லா விதமான கரடுமுரடான பாதைகளையும் ஈஸியா ஏறி இறங்க முடியுது. நம்பர் 13, ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனது எல்லா உறுப்புகளும் செயலிழந்தாலும் மூளை மட்டும் 7 நிமிஷங்கள் வரை இயங்கி கொண்டுதான் இருக்குமா. அந்த 7 நிமிஷத்துல அவன் தன்னோட வாழ்க்கையில சந்திச்ச எல்லா நிகழ்வுகளையும் பின்னோக்கி அப்படியே ரிவர்ஸ்ல நினைவுக்கு கொண்டு வரும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்பர் 14, இந்த உலகத்துல ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிறைய ஏழைகள் இருக்கதான் செய்யறாங்க. இப்படி கஷ்டப்படுறவங்க ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனா ஜப்பான் கவர்மெண்ட் இந்த மாதிரி சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறவங்களுக்காகவே ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறவங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கான பணத்துக்கு பதிலா அந்த ஹோட்டல்ல ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போகணுமா. இந்த திட்டத்தை அங்க உள்ள எல்லா மக்களும் எல்லா விதமான சாப்பாட்டையும் சாப்பிடணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு திட்டம் இந்தியாலயும் இருந்தா எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 15, ஒரு சைக்காலஜி ஃபேக்ட் என்ன சொல்லுதுன்னா, சராசரியா ஒரு நபர் ஒரு நாளைக்கு 4 பொய்களையும் ஒரு வருஷத்துக்கு 1460 பொய்களையும் அவரோட 60 வயசுக்குள்ள மொத்தம் 87,600 பொய்களையும் சொல்கிறார்களாம். நம்பர் 16, நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம எல்லா நாட்டிலையும் யூஸ் பண்ற ரூபாய் நோட்டு பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்ல தான் இருக்கும். எத்தனை தடவை நோட்டோட டிசைனை மாத்தினாலும் நோட்டோட ஷேப்பை மட்டும் மாத்த மாட்டாங்க. இந்த மாதிரி ஏன் சதுரம் முக்கோணம் மாதிரி தயாரிக்காம ரெக்டாங்குலர் ஷேப்ல மட்டும் தயாரிக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா ரூபாய் நோட்டுகளை வேற ஷேப்கள்ல தயாரிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் ரூபாய் நோட்டு தயாரிக்கிறதுக்கு பயன்படுற அந்த பேப்பரும் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். அண்ட் ரூபாய் நோட்டுகள் தயாரிக்க பயன்படுற அந்த பேப்பரும் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பேப்பர் தான். அதனாலதான் அந்த பேப்பரோட வேஸ்டேஜை குறைக்கிறதுக்காக எல்லா நாடுகளும் சிம்பிளா ரூபாய் நோட்டுகளை ரெக்டாங்குலர் ஷேப்ல தயாரிக்காங்க. நம்பர் 17, நம்ம டைப் பண்றதுக்கு யூஸ் பண்ற கீபோர்ட்ல எழுத்துக்கள் மாறி மாறி இருக்கும். இப்படி மாறி மாறி எழுத்துக்கள் இருந்தாலும் ஒரு வரிசையில உள்ள லெட்டர்ஸை மட்டுமே கொண்டு அடிக்கக்கூடிய பெரிய வார்த்தை எதுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? டைப் ரைட்டர் தாங்க அந்த வார்த்தை. நம்பர் 18, உலகத்திலேயே முதலில் ஆண் பிரசவிக்கும் பண்பு கொண்ட ஒரே விலங்கினம் கடல் குதிரை தான். உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, பெண் கடல் குதிரை பிரெக்னண்டா இருக்கும் போதே அதோட முட்டைகளை ஆண் கடல் குதிரை வயிற்றுக்குள்ள வச்சிடுமா. 24 நாட்கள் வரை அந்த முட்டைகளை அடைகாத்து பின் ஆயிரக்கணக்கான குட்டிகளை இந்த ஆண் கடல் குதிரை இடுகிறதாம். நம்பர் 19, பொதுவா கல்யாணமான பெண்கள் தான் அவங்களோட நெற்றி உச்சியில குங்குமமும் கால்ல மெட்டியும் அணிவது வழக்கமா இருந்து வருதுங்க. ஆனா ஆரம்ப காலத்துல இந்த மெட்டிய ஆண்கள் தான் அணிஞ்சிருந்தாங்களாம். இதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்னன்னா, பெண்கள் வெளியே தலை குனிஞ்சு செல்லும் போது எதிர்ல வரும் ஆண்களுக்கு அவளோட உச்சி நெற்றி நன்கு தெரியும். அதுல குங்குமம் இருந்தா திருமணமானவள்னு புரிஞ்சுக்கிட்டு விலகி போயிருவாங்களாம். அதே மாதிரி திருமணமான ஆண்கள் கால்ல மெட்டி அணிஞ்சு வெளியே நடக்கும் போது பெண்கள் அவர்களது மெட்டியை பார்த்து
அவனை எதிர்நோக்கி பார்க்காமல் விலகி செல்வார்களாம். இவ்வாறு ஆண்களையும் பெண்களையும் திருமணம் ஆனவர்களா இல்லையா என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த இரண்டும் அணியப்பட்டனவாம். நம்பர் 20. இந்தியாவை சேர்ந்த இந்த சின்ன பொண்ணு செஞ்ச விஷயத்த கேட்டா எல்லாரும் ஷாக் ஆயிருவீங்க. இந்தியாவை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி எல்லாரையுமே ஷாக் ஆக வச்சுட்டான். அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல டீச்சர் காந்தி ஜெயந்திக்கு ஏதாவது காந்தியை பத்தின ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. இதனால அந்த பொண்ணுக்கு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு நோட்ல ஒட்டுறதுக்கு காந்திஜி ஸ்டிக்கர்ஸ் தேவைப்பட்டிருக்கு. இதுக்கு கடைக்கு போய் ஸ்டிக்கர்ஸ் வாங்கிக்கிட்டுன்னு அந்த பொண்ணு வீட்டுல உள்ள ரூபா நோட்ல உள்ள காந்திஜி போட்டோவை மட்டும் தனியா வெட்டி எடுத்து கம் தடவி ஒட்டி வச்சுட்டான். இதனால பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் 2 பேருக்குமே தூக்கி வாரி போட்டுட்டான். அந்த பொண்ணு வெட்டின போட்டோஸ் எல்லாம் வச்சு பார்த்தா எப்படியும் 10,000 ரூபாய்க்கு மேல இருக்குமா. இது வரைக்கும் நம்ம பார்த்த 20 ஃபேக்ட்ஸ்ல எது ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுமாவும் இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.